மறைத்து வைக்கிறது ஒரு அனுபவம், ஒளித்து வைக்கிறது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்படி ஆண்டவர் மறைச்சு வைக்கிறாரு, ஒளிச்சு வைக்கிறாரு. இந்த மறைச்சு வைக்கும்போது தெரியும் வெளியில கொஞ்சம், ஆனா ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் தெரியவே செய்யாது. இந்த வருடம் நீங்கள் ஒளிந்து இருக்கிற வருடம், வெளியில தெரியவே மாட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு சிலருக்கெல்லாம் தெரியவே செய்யாது. சைலண்டா இருக்காங்க நினைப்பாங்க. இந்த சைலண்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வைலண்ட். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ கேரி தாற்றண்டைக்கு போய் அங்கே நீ உன்னை ஆகாபுக்கு நீ ஒளித்துக்கொள். நான் காலங்களுக்கு கட்டளை இடுவேன், அது உனக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வரும். ஆற்று தண்ணீரை உன் தாகத்துக்கு நீ குடிப்பாய். நான் சொல்றேங்க, நீங்க ஒளிந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான தண்ணிக்கோ, உங்களுக்கான மாംசத்துக்கோ, உங்களுக்கான அப்பத்துக்கோ ஒரு குறைவுமே இருக்காது. இது வரைக்கும் நீங்க வெளியில வந்து நிறைய காரியங்களை செஞ்சிருப்பீங்க. அதை விட பலமான காரியங்களை இதுவரை பார்த்திராதத நீங்க வெளியில நிறைய போய் செஞ்சதை விட இந்த ஒரு வருடம் நீங்க ஒளிந்திருந்து பெற்றுக்கொள்வது, நீங்க ஒளிந்திருந்து அனுபவிப்பது மிக அதிகமாக இருக்கும். நல்ல தேவ பிரசன்னத்துல, தேவ மகிமையில, ஆவியின் நிறைவுக்குள்ள நீங்க உங்களை ஒளித்து வைத்துக் கொள்ளுங்க. நல்ல அப்படி தனியா வந்தீங்கன்னா முழங்கால போட்டு உங்களுக்கு ஒரு கூடாரத்தை நீங்களே போடணும். அப்படி ஒரு பாடல் வரி அப்படி ஒரு லைன் பாடிட்டீங்கன்னாலே உங்க மேல ஒரு கூடாரம் என்ன செய்யும், அப்படி விழும். இன்னும் நல்லா சொல்ல போறேங்க. இந்த கூடாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ஒன்று, நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்படி விரிக்கும் போதே நான் இப்ப நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறேன். அப்படியே விரிங்கலாம் கைய. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. இதுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு. இன்னொரு நேரம், தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வியாதி பலவீனத்துக்கு உங்களை மறைத்து அல்ல, உங்களை ஒளித்து வைக்கிறார்.